அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நம்ம நிறையா பதிவு போட போகிறோம். சில நாட்கள் பதிவு போட முடியல. அதாவது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஒரு விருதும், அதாவது டாக்டர் பட்டமும், டெல்லியில் நேஷனல் அவார்டு வாங்க வேண்டியது காரணத்தினாலேயும் பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருந்தது. அதனால் பல பதிவுகள் போட முடியல. போயிட்டு வந்த பிறகும் சொந்த வேலை அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் போட முடியல. ஏற்கனவே தாவரங்கள் மூலிகை பற்றி செய்முறையை பற்றி நிறையா நம்ம போட்டுட்டோம். இனிமேல் ஒரு நோய் எதனால் உண்டாகிறது, அதுக்கு காரணம் என்ன, அது இயற்கையிலேயே நம்ம உணவு முறையில் எப்படி தவிர்க்குது, அப்படி உணவு முறையில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து மருந்தினால் எப்படி சரி கட்டுது அப்படிங்கிறது நிறைய மருத்துவ பதிவு நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். பங்குனி 15லேருந்து சித்திரை 30 வரைக்கும் அதிகமான வெயில் தாக்கம் இருக்கும். குறைஞ்சபட்சம் 40 நாள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வைகாசி மாதமும் கிட்டத்தட்ட 15 நாள் வரைக்கும் அதிகமாக தாக்கம் இருக்கும். கிட்டத்தட்ட 2 மாத காலம் அதிகமாக வெயில் இருக்கிறதுனால நம்ம அந்த வெயில் காலத்தை எப்படி சமாளிக்குதுன்னு நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிடணும். இதனால் பார்த்திங்கன்னா ஆண்களோட பெண்களுக்கு அதிகமான இந்த வெயில் தாக்கத்தினால நோய் உண்டாகும். ஆனால் நம்ம வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நிறையா, அதாவது நம்ம குளிர்பானங்களை நிறையா சாப்பிட்டு நம்ம உடம்பை நம்மளே பாழாக்கிடுதோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு வெள்ளப்படுதல் நோய் அதிகமாக வருது. கண் எரிச்சல் சம்மந்தப்பட்டது, வயிற்று வலி சம்மந்தப்பட்டது, பித்தம் சம்மந்தப்பட்டது, அப்படி நிறையா பிரச்சனைகள் சந்திக்காங்க. ஆண்களுக்கும் பல பிரச்சனைகள் சந்தித்தாலுமே பொதுவான உணவு சோத்துக்கத்தாலே ஒரு நல்ல மருந்து. ஏற்கனவே நம்ம பதிவில் போட்டுட்டோம். நம்ம எப்படி சுத்தி பண்ணுறது முறையெல்லாம் பார்த்துட்டோம். காலையில் அதாவது தயிர் ஏற்றுக்கிட்டவங்களுக்கு அந்த சோத்துக்கத்தாழை 7 தடவை சுற்றி பண்ணி அதை தயிரில் அல்லது மோரில் தொடர்ந்து கொஞ்ச நாள் சாப்பிடுவாங்க. தயிர் சேராதவங்க பாலில், அதாவது கொஞ்சம் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்து அந்த சுடுபாலில் அந்த சோத்துக்கத்தாழையை போட்டு நீங்கள் சாப்பிடுவாங்க. அதனுடைய வெயில் தாக்கம் அதிகமாக வராது. அதனால் வருத பித்தம் சம்மந்தப்பட்ட நோய், மூலம் சம்மந்தப்பட்ட நோய், கண் சம்மந்தப்பட்ட நோயெலாம் வராது. அதுலேயும் இப்போ பதநீர், பனை மரத்துலேருந்து பதநீர் இப்போ சீசனில் கிடைக்கும். பதநீர் ஒரு அற்புதமான உணவு, எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய உணவு. அந்த பதநீரும் நுங்கும் இன்னும் சேர்த்து சாப்பிட்டாலும் சரி. அதுக்கு ஏற்கனவே நம்மளுடைய மீட்டிங்கில் பதநீர் உணவோட நம்ம சோத்துக்கத்தாழை சீவி அதையும் சேர்த்து நம்ம சாப்பிட சொல்லி எல்லாத்தையுமே இலவசமாக கொடுத்தோம். அப்படி சோத்துக்கத்தாழை சீவி அந்த மடலை 7 தடவை சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பதநீர் போட்டு காலையில் ஒரு வேளை சாப்பிட்டுருந்தீங்கன்னா அது பல நோய்களை குணமாக்கக்கூடியது. இப்போ உள்ள வெயில் காலத்தை லேசாக எளிதில் எந்த ஒரு நோய் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய அற்புதமான உணவு சோத்துக்கத்தாழையும் பதநீரும். இப்படி நிறையா பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் பார்த்திங்கன்னா எந்தெந்த நோய்க்கு சம்மந்தப்பட்டு நிறையா பார்க்க போகிறோம். நம்முடைய மருத்துவ பதிவுகளை நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. இனிமேல் தடைபடாமல் உங்களுக்கு தினம் ஒரு மருத்துவ பதிவு போடுவோம். இனிமேல் முக்கியமாக ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முக்கியமாக நோய் எதனால் வருகிறது, அந்த நோய்க்குள்ள காரணம் என்ன, அது எப்படி சமாளிக்கிறத பற்றி நிறையா போட போகிறோம். நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.